ஏங்க எதுக்கு இவ்வளவு கோவப்படுறீங்க? இது ரொம்ப வருஷத்து பகை மகேஷ். அந்த ஆளு அப்பா பார்த்தாலும் இப்படிதான் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பான். அவர் தான் தப்பானவர்னு தெரியுது இல்ல, அப்ப நாம ஒதுங்கி போயிட வேண்டியதானே? எதுக்கு அவர்கிட்ட போய் தேவையில்லாம சண்டை போட்டுட்டு? உண்மையாவே உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு. எங்க தாத்தா மாதிரி நிதானமா எல்லா விஷயத்தையும் டீல் பண்றீங்க. அதனாலதான் எங்க வீட்ல எல்லாருக்கும் உங்களை பிடிச்சிருக்கு போல. சொல்ல மறந்துட்டேன், இது என் ஃப்ரெண்டு. ஏற்கனவே என் கூட வந்தான்ல. ஐயோ சாரிங்க, டென்ஷன்ல இருந்ததுனால உங்களை கவனிக்கல. எப்ப வந்தீங்க? பரவாயில்லைங்க, இப்பதான் கொஞ்ச நேரம் ஆச்சு. இவன் என் கூட தான் தங்க போறான். தாராளமா தங்கட்டுமே. நீங்களும் தனியா இருக்கிறத பார்த்தா எங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கு. அப்போ நம்ம போலாமா? போலாம். அவன் எங்க இருக்கான்னு தெரியலையே. சரி, போன் பண்ணி பாப்போம். சொல்லுங்க. ஹலோ. ஏய், நான் மாப்பிளைய பிக்கப் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்கேன். நீ எங்க இருக்க? ஐயோ, நீங்க எங்க இறக்கி விட்டீங்களோ அங்கேயே தான் நிக்கிறேன். சரி, நான் ஆப்போசிட்ல நிப்பாட்டுறேன். நீ மாப்பிளைய பாத்துக்கோ. என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, ஒரு போன் மட்டும் பண்ணிட்டு கிளம்பிடலாம். சரி, ஓகே. எங்க போச்சு? இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. சூப்பர். பாய். மாப்பிள்ள நல்லாதான் இருக்காரு. ரோகிணிக்கு ஏத்த ஜோடி. என்னடி இது? நாம என்ன பண்ணாலும் இந்த ஆளு ஊரை விட்டு போக மாட்டான் போல இருக்கே. மறுபடியும் கதிர் வேற அவனை திரும்ப கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். எனக்கு என்னமோ இந்த ஆள் உன்னை கல்யாணம் பண்ணி நீங்க 2 பேரும் தம்பதி சமேதரா தான் ஊருக்கு போறீங்கன்னு நினைக்கிறேன். வாய மூடு, கேக்குறதுக்கே நாராசமா இருக்கு. கொஞ்சம் கூட இந்த ஆளுக்கு ரோஷமே இருக்காதா? நாமளும் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டோம், கோவமே பட மாட்டேங்கிறான். ஒருவேளை அக்கா வந்த ஆளுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு போல. அக்காவோட அழகுல மயங்கிட்டாரோ என்னவோ. என்ன யாருக்குதான் பிடிக்காது சொல்லு. அப்படின்னா நீ அந்த ஆளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஜாலியா சந்தோஷமா குழந்தை குட்டியோட செட்டில் ஆயிட. என்னடி இப்படி சொல்ற? என்ன
நாங்க ஒண்ணு சொன்னா அத நீ புரிஞ்சுக்காம வேற ஏதோ வளர்ற. ஏய் உண்மையை சொல்லு, உனக்கு அந்த ஆளு மேல உள்ளுக்குள்ள ஒரு கண்ணு தானே? சீ, வாய ஃபினாயில் ஊத்தி கழுவு. எனக்கு அந்த ஆள் கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிக்கணும். அக்கா, நாமளும் என்னென்னமோ பண்றோம், ஆனா அந்த ஆள் எதுக்குமே அசைஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறாரே. அதுக்காகலாம் அந்த ஆளை என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. எதுக்கு நீ கவலைப்படுற? நமக்கு இன்னும் நிறைய டைம் இருக்கு. அதுக்குள்ள ஏதாவது பண்ணி அந்த ஆளை ஓட ஓட விரட்டணும். இங்க பாருங்க, ஆமா இந்த விஷயம் நமக்குள்ள மட்டும்தான் இருக்கணும், வேற யாருக்கும் தெரியக்கூடாது. இப்ப எனக்கு தெரிஞ்சிடுச்சு. இங்க என்னப்பா பண்ணிட்டு இருக்க நீ? இப்பதான் ஒரு உண்மையை கண்டுபிடிச்சிருக்கேன். நீங்க பேசுனது எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன். மரியாதையா நீங்க எனக்கு கப்பம் கட்டிடுங்க, இல்லனா இந்த விஷயத்தை நான் அப்படியே உங்க அம்மா கிட்ட, அதாவது என் பொண்டாட்டி ரங்கநாயகி கிட்ட சொல்லிடுவேன். ஐயோ அப்பா ப்ளீஸ்பா ப்ளீஸ்பா, இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லிடாதப்பா. அம்மாக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். ப்ளீஸ்பா சொல்லிடாதீங்கப்பா, ப்ளீஸ்பா. இப்படி எல்லாம் சொல்லுவேன்னு பாத்தியா? சொல்றதா இருந்தா சொல்லிக்கோப்பா. என்னது இப்படி கவுத்துட்டா? ஆக்சுவலா நாங்க போட்ட திட்டத்தை எப்படியாச்சும் அம்மா கிட்ட தெரியப்படுத்தணும்னு நினைச்சோம். அதுக்காக ஒரு 2000 ரூபாய் செலவு பண்ணலான்னு தான் இருந்தோம். அப்படியா? ஆமா. அப்படின்னா அந்த பணத்தை என்கிட்ட கொடுத்துரு. எதுக்கு? நீங்க பேசிட்டு இருந்ததை நான் கேட்டுட்டேன்ல. ஆமா. கேட்டா பணம் கொடுப்பேன்னு சொன்னியே. நீதான் இன்னும் கேக்கலையே. சரி, இப்ப கேக்குறேன், குடு. நீ கேட்டா நாங்க பணம் கொடுத்துடணுமா? இல்லம்மா, நீ கேட்டாதான் பணம் கொடுக்கறேன்னு சொன்னியே. அதான் நீ கேட்டுட்டியே. அப்ப குடு. அத கேக்கதான் கொடுப்பேன்னு சொன்ன, இத கேக்குறதுக்கு இல்ல. சரி, அததான் கேட்டுட்டேன்ல. அப்ப இத ஏன் கேக்கல? ஐயோ, அம்மா, இப்ப நான் என்ன கேட்டேன்? அததான் நாங்களும் கேக்குறோம். ஆமா, நீ என்ன கேட்ட? தானே, நான் என்ன கேட்டேன்? என்ன அரட்ட? யோ, தான் கெட்ட குரங்கு வனத்தையும் சேர்த்து கெடுக்குமா? அந்த மாதிரி உன் கூட சேர்த்து இதுங்களையும் கெடுத்துறாத. நீங்க எல்லாம் வாழ்க்கையில கொஞ்சமாவது உருப்படணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஆளை கிட்ட சேர்க்காதீங்க. இல்ல ரங்கு, நீ தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்க. ஆமா, தப்பாதான் புரிஞ்சுகிட்டு இருக்க. அதனாலதான் உன்னை இத்தனை நாளா இந்த வீட்டுல விட்டு வச்சிருக்கேன்.